ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா குடில் வீட்டை அலங்காரம் பண்ண ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க? நம்மளை நேசிச்சதுனால. அதை பற்றி ஒரு ஸ்டோரி கேட்போமா? விக்கி ரொம்ப சுட்டித்தனம் உள்ள பையன். அம்மா அப்பா சொல்கிறத காதலே வாங்க மாட்டான். அடி உத இதெல்லாம் அவன் கை வந்த கலை. நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்களா? வெரி குட். ஓ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்களா? அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. விக்கி வம்ப சண்டை பண்ணிக்கிட்டு டீச்சர்ட்ட மாட்டிக்கிட்டு நல்லா அடி வாங்குவான். படிப்புல ரொம்ப டல். கிளாஸ்ல பக்கத்துல உட்காரதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. இது அப்பா அம்மாக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. விக்கி எப்போதான் திருந்துவானோ? சண்டே கிளாஸ் போனாவா திருந்துவான்னு நினைச்சாங்க. அங்கேயும் வாழத்தனம். சொல்றது எதையுமே கவனிக்க மாட்டான். சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு பேப்பரை தூக்கி வீசுவான். சண்டே கிளாஸ் நடத்துறவங்கள ஒரு வழி பண்ணிடுவான். அவங்களும் திட்டாம அடிக்காம பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. விக்கிக்கு படம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சண்டே கிளாஸ்ல ஏசப்பாவோட சிலுவை காட்சியா படமா போட்டாங்க. அதை உற்று கவனித்த விக்கியின் கண்கள் கலங்கியது. தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அவங்க மேல கோவப்படலையே, கஷ்டப்படுத்துறவர்களுக்காக ப்ரேயர் பண்ணாரே என்று நினைத்த விக்கியின் மனம் மாறியது. கொஞ்ச நாளா அவனோட குணமும் மாறியது. இயேசுவின் அன்பை ருசித்த விக்கி மற்றவங்ககிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சான். என்னடா சேட்டைக்கார விக்கி சைலண்டான விக்கியா மாறிட்டான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆமா, ஏசப்பா அவனுக்கு அப்படி என்னதான் கொடுத்தாரு? கேலி பண்றவங்களை மன்னிக்கிறதுக்காக ஏசப்பா அன்பு கொடுத்தாங்கன்னு விக்கி சொன்னான். இந்த வேலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க விக்கியோட ஃப்ரெண்ட்ஸு விக்கியோட அற்புத மாற்றத்தை பார்த்து ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து சண்டே கிளாஸ்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஜாலியா கொண்டாடினாங்க. அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் கொண்டாடி ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தினாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பகைவர்களை நேசிக்க அன்பு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தினா நிச்சயம் வெற்றி தான். நாமும் பாவிகளாக இருக்கும்போது நம்மளை நேசிச்சதுனால ஏசப்பா பாலகனாக வந்து பிறந்தாங்க. இந்த அளவிட முடியாத அன்பினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா? ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்குரிய வசனத்தை பார்த்துருவோமா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:16. இன்னைக்குரிய பாட்டை கற்றுக்கலாமா? இயேசுவின் அன்பு தூய்மையானது, நண்பனாகவே அவர் வந்தாரே. இயேசுவின் அன்பு தூய்மையானது, நண்பனாகவே அவர் வந்தாரே. ஆடி பாடிடுவோம், ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. என் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, புதிய ஜீவனை தந்தாரே. என் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, புதிய ஜீவனை தந்தாரே. ஆடி பாடிடுவோம், ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? இயேசுவின் அன்பு தூய்மையானது, நண்பனாகவே அவர் வந்தாரே. இயேசுவின் அன்பு தூய்மையானது, நண்பனாகவே அவர் வந்தாரே. ஆடி பாடிடுவேன், ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. என் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, புதிய ஜீவனை தந்தாரே. என் பாவத்தை இயேசு மன்னித்தாரே, புதிய ஜீவனை தந்தாரே. ஆடி பாடிடுவோம், ஆடி பாடிடுவோம், ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கதையில சந்திப்போமா? பாய்.